எத்தனை தலை ரசிக்கிறீங்களோ ஒவ்வொரு சீனையும் அழகழகா தலை ரசிப்பீங்க. செதுக்கியா நொறுக்கி அள்ளி இருக்காங்கப்பா. தரமா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா? ஃபேமிலியோட உலகம் முழுக்க எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி என்ன இருக்கு? சென்டிமெண்ட் இருக்கா? சிறப்பா இருக்கு. அருமையா இருக்கு.
நொறுக்கிட்டாப்புல செதுக்கிட்டாரு ஆளுக்கு அந்த மனசு தங்கத்துக்கு எதுக்கிட்டா தங்கம் யாரு இடம் இருக்கு யாரு அந்த மாதிரி ஒவ்வொரு பிரமா நொறுக்கிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அசைவை கூட ஆதரிக்குது அந்த அளவுக்கு ரசிகருக்கு போறமா எடுத்துருக்காங்க வேற லெவல்ல இருக்கு படம் எல்லாரும் ஆதிக்கு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாப்ல 5 நிமிஷம் கூட சீட்டோட முன்னாடி நிற்காம எந்திரிச்சிங்க அர்ஜுனா சூப்பராக பண்ணியிருக்காப்ல சூப்பராக பண்ணி இன்னொன்று என்னன்னா இன்டர்வல் பிளாக் வருது அது வந்து நம்ம வந்து நண்பர் விஜய் சார் அவர்களுக்கு தனியாகவே நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம் பிரச்சாரம் பண்ணிட்டோம் சிம்பிளாக ஒரே வாரத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்காப்ல யூஸ் பண்ணிக்கிட்டோம் அவர் அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஒரு படம் இதுக்கப்புறம் வரப்போறது கிடையாது, வரவும் முடியாது. இப்படி ஒரு படம் எடுத்துக்காப்புல ரொம்ப நல்லா இருக்கு, வேற லெவல் பண்ணியிருக்காப்புல. என்ன ஒரு ஃபேனா ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரிங்க அது ஒரு ஃபேனால தான் பண்ண முடியுன்றத ரியல் ஃபேன் பாய்ஸ் ஒவ்வொரு செகண்டும் கிளைமேக்ஸ் வரைக்கும் என்னடா இதுன்னு உங்களுக்கே 3 வருஷம் 4 வருஷம் ரசிகர்கள் தேவைப்படுமே. ஐயோ இப்போ நாங்கள் அடுத்த ஷோ போகிறேன் நான் வேற ரமானிக்கு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல செம்மையாக இருந்துச்சு. படம் வேற லெவலில் ஏகேவோட ஹையஸ்ட் கிராசிங் மூவி வந்து இருக்கும். பழைய அல்டிமேட் ஸ்டாரை பார்க்கலாம், ரிட்டர்ன் ஆஃப் அல்டிமேட் ஸ்டார் படம் 2008 2010 ஒரு அஜித் இருந்திருப்பாருங்க, அந்த அஜித்தை திரும்ப கூப்பிட்டு வந்திருக்காங்க. படம் வேற மாதிரி ஓட போது பாருங்க. படத்தில் ஒரு சீன் வைப்பாரு 2 சீன் வைப்பாருங்களா படமே வைப்பாருந்தா என்ன பண்ண முடியும்? ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், பிளாக் பஸ்டர் மேலே இருந்தால் எதாக இருந்தால் போட்டுக்கோங்க. படம் வார்த்தையே கிடையாது, என்ன சொல்கிறேன்னு வார்த்தை கிடையாது. பிளாக் பஸ்டர் மேலே இருந்தால் ஏதாவது போட்டுக்கோங்க. ஃபுல் வைப்பு தலைவன் மிரட்டிட்டா நேரில் வந்து பாரு பிச்சு விட்டுருக்காப்புல மரம் பதினெட்டு ஆத்திரிக்கு ரவிச்சந்திரன் இங்கே மதுரைக்கு வந்தாலும் அவனுக்கு ஒரு கூட போடுறாங்கம்மா அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே சவர விட்டாப்புல தலைவன் படத்தில் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு இதுவுமே தலைவர் தரமாக காட்டியிருக்காப்புல தலை பிச்சுட்டாப்புல ரவிச்சந்திரன் மதுரைக்கு வந்தானா கண்டிப்பாக உள்ள அவருக்கு ஒரு சுத்தி போட்டுருவாங்க. மதுரை சார்பா மதுரை மாவட்ட தலைவர் செய்தி சார்பாகவும் சுத்தி போட ரெடியாக இருக்கும். படம் கிட்ட எப்படி இருந்துச்சு கேள்விக்க வேலை கிடையாது. படம் வச்சிருக்காங்க தூக்கி மூணாவது மாடி வந்தாண்டு கேட்டுக்க விடாமுயற்சி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி குப்பாடு அகிலிக்கு இப்படி பண்ணுவாங்க ஏதாவது பண்ணுவாங்க எதிர்பார்த்தோம். அப்படி எதுவுமே பண்ணல. அண்ணன் ஆதிக்கு ரவிச்சந்திரன் தூக்கி சொறிட்டாப்புல படம். ஒவ்வொரு சீனை வச்சு கல்வெட்டில் செதுக்கிற மாதிரி செதுக்கி எடுத்துருக்காங்க. படம் உண்மையில வேற லெவல் ப்ரோ. இருக்கா படத்துல ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தலா தான் இன்னைக்குமே நான் சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த படம் நல்லா இல்லை, ஒரே சண்டையா இருக்கும் மண்டையா இருக்கும் சொன்னீங்கன்னா போவீங்கடா. படம்னா அப்படித்தான் இருக்கும். ஒரு ஆளா விட்டு இரும்புக்கு வந்து கமாண்ட் பண்ணுவேன் படமா அப்படின்னா படம் தாண்டா. யாராலையும் எடுக்க முடியாத படத்தை தரமா எடுத்து தரமா கொண்டு வந்திருக்காங்களா. விஜய் பார்த்தீங்கன்னா பேனர் வச்சிருக்காங்க. சொல்றேன் கேளுங்க, எல்லாரும் ஒண்ணு குண்டிக்குள்ள மண்ணு அப்படி சொல்லாத. தலை ரசிக தளபதி தொண்டையை பூரா எங்கள் ஓட்டு அங்கிட்டு இங்கிட்டு போனாலும் தளபதி கரெக்டாக போட்டுருவோம். படத்தில் வேணா போட்டி வருமே தவிர அரசியலில் வராது. நட்பு இருக்கும், எல்லாரும் எல்லா நட்பும் அன்னைக்கு இருக்கு. மறக்காம பூரா வரும். ரெண்டு பூராத்துக்கு சார் இது பண்ணி படத்துக்கு தோலை வந்து பார்த்துட்டு சரி திரும்பி எத்தனை பார்க்க போறீங்க? நீங்கள் அடுத்து அடுத்து எத்தனை பார்க்க போறீங்க? இதான் மாப்பிள்ளை போட்டு அப்போ 12 மணி ஷோக்கு, அடுத்த ஒருத்தர் சாயந்தரம் ஷோக்கு போட்டு நீ வச்சு எத்தனை பார்க்க போகிறா?
அதனால எத்தனை பார்க்க போறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் பூரா பார்த்து நாளைக்கு காசு பணம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சேர்ந்து பார்த்துருக்கேன். என்ன சொல்கிறீங்க? ஆளுக்கு ஒரு 500 கொடுங்க. ரைட்லாம் பார்ப்போம். ஆத்திரிக்கு ரவிச்சந்திரன் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறான். திருப்பி அவரை வச்சு அஜித்தை வச்சு ஒரு படம் எடுக்கணும் தலைவர். அண்ணன் ஆர்ஜி ரவிச்சந்திரன் அண்ணனுக்கு ஒரு சலாம் மதுரை ரசிகர் சார்பாக எல்லாரும் வந்துருங்க. பற்றி பேச கிடையாது. அணில் கூட்டம் அவங்க நான் சொல்லணும்னா அவங்க வேற எதுவுமே கிடையாது. ஃபேன் பாய் சம்பவங்கள் நிறைய படம் எடுத்தாங்கல்ல, எது பெஸ்ட்? ஃபேன் பாய் சம்பவம் இனிமே ஒருத்தர் இப்படி எடுத்தாங்க பாப்போம்னே. இனிமே இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை எவனாலே முடிய முடியாது. சம்பவம் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து எண்டு காடு முடிகிற வரையும் உட்காராத ஒரே படம் தலைவன் படம் மட்டும்தானே. ஒரு உட்காருல தேட்டருக்குள்ள கூத் பம்பு தான் தீ பறந்துச்சு உள்ள. வேணா வந்து பாருங்க, ட்ரோன்ல காட்டு எடுத்தாங்க, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணன் ஆத்திரிக்கு ரவிச்சந்திரன் இன்னும் 10 படம் தலையை வச்சு எடுத்தாலும் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆத்திரிக்கு ரவிச்சந்திரன் வந்து தளபதியோட எனர்ஜி எப்போ டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் எண்டு காலில் டைட்டில் கார் போடுறாங்க அஜித் குமார் அப்படின்ட்டு. அப்போ வரைக்கும் அதே எனர்ஜியோட பையன் எப்படி இருக்காங்க. உண்மையிலே ப்ரோ, உண்மையிலே எல்லா இடமும் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் வாழ்க்கையிலே அம்மா நான் மோச்சு அடைஞ்சிட்டேன். என்னோட வாழ்க்கை மோச்சு அடைஞ்சிட்டேன். 1000 கோடி அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த தலையை இப்படி பார்த்தாலே எனக்கு சந்தோஷம். எதுக்குன்னு 1000 கோடி பார்க்கிறதே போதும். சும்மா 2 நாள் ஒன்றா படத்தை 3000 கோடி 300 கோடி 400 கோடி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நாங்கள் இல்லை, நாங்கள் படத்தை மட்டும் பார்ப்போம், தலையை மட்டும்தான் பார்ப்போம். இந்த அப்படியே பாருங்க, அந்த மனுஷனுக்காக நாங்கள் எப்பயுமே இருப்போம். அவ்வளோதான். தலைமை ஒரே ஒரு டைலாக் விட்டாப்புல படத்தில், சரியான டைலாக். நம்ம என்னதான் நல்லது பண்ணாலும் இந்த உறவை நம்ம தப்பாக தான் பேசுவோம். நமக்கு குடும்பத்துக்கு தெரிஞ்சா போதும், நல்லவனாக இருந்தால் போதும். சரியான டைலாக் கொடுத்தாப்புல தேட்டரே பூஸ்ட் பம்ப் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் பதிவு பண்ண மறந்துட்டேன். கோலிவுட்ல ஒரு ஹாலிவுட் ஆக்டர்னா அஜித் குமார். படம் மிரட்டிட்டாப்ல ஆதிக்கனை சொன்ன மாதிரியே காப்பாற்றிட்டாப்ல. ஃபேன் பாய்லாம் இப்போ தான் ஃபேன் பாய், வேர்ல்டில் எப்படியுமே ஃபேன் பாய் இந்த மாதிரி இருக்க முடியாது. நொறுக்கிட்டாப்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் மிரட்டிட்டாரு. எமோஷனல் சரி எது எல்லாமே கலந்துருக்கு. ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் தான் உம்மான படம். தீராத கணக்கு ஏப்ரல் 10 இருக்குன்னு சொன்னேன். உம்மான கணக்கு 10ஆம் தேதி ஆக்டிங் அப்படி இருந்துச்சு. உம்மான மிரட்டிட்டாப்ல ஒவ்வொரு ஃப்ரேமும் மிரட்டிட்டாரு. தலை அடுத்த ஆதிக்கனை பண்ணாலும் நாங்கள் காத்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து செகண்ட் ஷோ பார்ப்பதில்ல. இன்னைக்கு பூரா இங்கே தான் இருப்போம். தமிழ் புத்தாண்டு வரை இங்கே தான் இருப்போம். தலைக்கு தான் மூச்சு, தளபதினு பேச்சு எப்பயுமே நம்ம தான். ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? அவர் ஆக்டிங் படம் வேற லெவலுங்க. தலை ரீக்ரியேஷன் பண்ணி பார்க்கணும். எல்லாத்துலயுமே தலை ரீக்ரியேஷன் பண்ணி பார்க்குறோம். டைரக்டர் எப்படி எடுத்திருக்காரு? கேரக்டர் சொல்லவே வேணாங்க. பாட்டு ஒன்று பிச்சு விட்டுருச்சு. பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் சொல்லவா வேணும். என்னோட ஃபேவரட். ஏன்னா நான் வந்து தனுஷ் ஃபேன். ஸோ தனுஷ்க்கு அப்புறம் எனக்கு தலை தான். ஸோ ஜிவியும் இருக்காரு, தலை எல்லாருமே சேர்ந்து அப்படியே வேற லெவல். இட்லி கடை வந்திருந்தா நேரம் எப்படி இருந்திருக்கும்? ஏங்க நாங்க தலைக்கு வழி விட்டோம்லங்க. எங்களுக்கு தெரியுங்க தலை தான் முதல் நிற்பாரு. ஆக்சுவலாக கிளாஸ் ஓட வேண்டியது இட்லி கடை. நாங்க தனுஷ் ரசிகரா இருந்து அப்படியே தலைக்காக வழி விட்டுட்டோம். அவ்வளவுதான். தலை தான் இன்னைக்கு எப்பவுமே எங்களுக்கு தலை தான். அதுக்கப்புறம் தான் தனுஷ். இல்ல நான் கேக்குறேன்னா இட்லி கடை ஒருவேளை கிளாஸ் விட்டு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? விட்டுருக்க மாட்டாரு. எங்க தனுஷ் விட்டுருக்க மாட்டாரு. ஏன்னா தலை தான் எப்பவுமே. தனுஷ் விட்டுருக்க மாட்டாரு. தனுஷ் வந்து எனக்கு தெரியும். தனுஷ் சரி ஓகே. ஆக்சுவலாக தனுஷ் வந்து தலை வச்சு அடுத்த படம் பண்ண போகிறதா ஒரு போயிட்டு இருக்கு. அந்த பண்ணா எப்படி இருக்கும்? தனுஷ் பண்ண வேற லெவல் இருக்குங்க. பங்கமா இருக்கும். அப்படியே தேட்டரே தெரிக்க விட்டுரும். மதுரையே அப்படியே வேற லெவல்ல இருக்கும். தனுஷ் கண்டிப்பா வந்து தலை வச்சு எடுக்கணும். தனுஷ் இந்த மாதிரி ஃபேன் பாய் சம்பவம் தனுஷா ஏங்க தனுஷா படிக்கிறீங்க பேசாம இருங்க. இவங்க வந்து ட்ரோல் பண்றதுக்காக சொல்றாங்க. என் இன்ஸ்டா கூட பாருங்க, அனு செல்ஃபி குயின் தலை ரசிகர் தான், தனுஷ் ஃபேன் தான். அவ்வளவுதான். என்னங்க ஓகே ஃபாலோவர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே தேங்க்யூ பை.